தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படிக்கு தேவன் எனக்கு செய்த கிருபைகளை நினைத்து கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 19வது நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய 3வது ஆராதனை கந்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட அவரும் ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா கேட்டுக்கும் விலக்கி நம்மை காக்கிற கர்த்தர், இதுவரை நம்மை காத்து வேலி அடைத்து அவருடைய கிருபையால் இரக்கத்தால் நம்மை முடிசூட்டினாரே, அந்த நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Proverbs chapter 12 verse 21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதாம், துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சீர்கேடு, மதிகேடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்திக்கேடு, வெட்கக்கேடு, நியாயக்கேடு, இப்படிப்பட்ட வேதத்தில் நிறைய கேடுகள் இருக்கிறது. இது ஒன்றும் உங்களை என்னை தொடாமல் அணுகாமல் கர்த்தர் காப்பேன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு கேடும் வராது, ஒரு கேடு இல்லாமல் நம்மை காப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த 19வது தேதி வரைக்கும் கேடு வராமல், கேடுபாடுகள் தொடாமல் நம்மை காத்த தேவனுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஆம், நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ கிருபையினாலே நாம் எல்லா சத்துருடைய கேடுபாடுகளுக்கும், எல்லா மதிகேட்டுக்கும், எல்லா சீர்கேட்டுக்கும் நம்மை கர்த்தர் விலக்கி காத்திருக்கிறார். இனியும் ஒரு கேடும் வராமல் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில கேடு வருவதற்கான காரணம் என்ன, கேடு வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, மகா கேடு, உன்னதமான கேடு, இதெல்லாம் நமக்கு வராதபடி நம்மை கர்த்தர் இம்மட்டு காத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடு வராமல் காக்கப்படுவதற்கு முதலாவது ஒரு குறிப்பு நான் யோவான் சுவிசேஷத்திலே நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கேடு வருகிறது, கேடு வராமல் இருக்க நான் என்ன செய்ய வேணும் என்பதை குறித்து யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜான் த காஸ்பல் சாப்டர் 5 verse 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒரு மனுஷன் 38 வருஷமாய் அவன் அங்கே இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 38 வருஷமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த குளம் கலங்கும். அப்பொழுது யார் முதலில் இந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அந்த மனுஷன் சுஸ்தமாக்கப்படுவான். இங்கே ஒரு மனுஷனை 38 வருஷ காலமாய் வியாதியாய் கிடக்கிற ஒரு மனுஷனை இயேசு கண்டார். நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி,
எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதியஸ்தன் குலம் கலங்கும் இறங்கினால்தான் சுகம் என்று நினைத்து கொண்டிருந்தான். இவனையோ இயேசு வேறே வழியாய் நேராய் வந்து அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு அவனை எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது என்ன நடக்கிறது? அது ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார், எனக்கு சொன்னான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, ஓய்வு நாளிலே அவனை சுகமாக்கினது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுகமாக்கப்பட்டவன் ஒரு தேவாலயத்தில் வருகிறான், தேவாலயத்தில் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு கேடு வருவதற்கு ஒரு காரணம் பாவம். பாவம் பாவம் நம்முடைய ஜீவியத்திலே அதிகமான கேடுகளை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீய நோக்கம் பாவமாம், துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகந்தையான பேச்சு பாவமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் இல்லாதது பாவமாம், பஸ்காவை ஆசரியாமல் போவது பாவமாம். இப்படி எல்லாம் நிறைய இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பாவமானாலும் சரி, இல்லாவிட்டால் சரீர பிரகாரமான பாவமானாலும் சரி, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படும். இப்படி பல பாவங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எந்த பாவம் செய்தான் என்று தெரியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்படியானால் பாவம் மனிதனுக்குள்ளே கேடான காரியத்தை, பலவீனமான காரியத்தை, கெட்ட காரியங்களை மனிதனுக்கு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் நமக்குள்ளே கேட்டை விளைவிக்கிறது. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இரும்பு ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று பிரசங்கி சொல்லுகிறான். எரேமியா சொல்லும் போது, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கும் என்று எரேமியா சொல்லுகிறான். உனக்கு நன்மையை வரவிடாமல், உனக்கு ஆசீர்வாதத்தை வரவிடாமல், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், உன்னுடைய ஜீவியத்திலே பலவீனத்தையும் சுகவீனத்தையும் கேட்டையும் வருவிக்கிறது எது என்றால் பாவம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாவம் தான் நம்முடைய ஜீவியத்திலே நன்மை வரவிடாமல் நம்மை காக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாவத்துக்கு விலகினவர்களாய் ஓடுவோம். பாவம் செய்யாமல் ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். பாவத்திற்கு தப்பி ஓடுகிற மனுஷராய் மாறுவோம். நமக்குள்ளே பாவம் வராமல் கர்த்தர் நம்மை காப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ளே அதிக கேடானது ஒன்றும். ஏன் கேடு வருகிறது? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கேடு வருவதற்கான காரணம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற பாவம் தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் பாவம் வராமல் இருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் பாவத்திற்கு விலகி ஓடுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பாவம் மனுஷனுக்கு கேட்டை கொண்டு வருகிறதா? உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் பாவத்திற்கு விலகி ஓடுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, நமக்குள்ளே பாவம் வருவதற்கு இன்னொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கேடுகள் வருவதற்கு இன்னொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஐசையா chapter 3 verse 11, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுக்கு கேடு உண்டாகுமாம், அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு.
உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்மார்க்கமான காரியங்கள், துன்மார்க்கமான கிரியைகள், துன்மார்க்கமானவைகள் நமக்குள் இருக்குமானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேடான காரியங்கள் சம்பவிக்கும். நீங்கள் நானும் நிஜஸ்தரா துன்மார்க்கரா? நாங்கள் எப்படி அதை உணர்வோம், எப்படி அறிவிப்போம் என்று கேட்கிறார்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய துன்மார்க்கம், யோசேப்பை குடியில போட்டோமே, யோசேப்பை விற்று போட்டோமே, துன்மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். இப்போதான் யோசிக்கிறார்கள், சகோதரனுக்கு நாம் இரக்கம் செய்யாமல் போனதுனாலே, சகோதரனுக்கு நாம் வேதனை உண்டாக்கினதுனாலே, இந்த துன்மார்க்கத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேடு வருகிறது, கேடு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் நீதியின் கிரியைகளை செய்கிற மனுஷராய் மாறுவோம், நீதிமான்களாய் மாறுவோம். துன்மார்க்க கிரியைகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்படுவோம். துன்மார்க்க கிரியைகளுக்கு நீங்களாக்கப்படுகிற மனுஷராய் நீங்களும் நான் மாறுவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் என்ற வாழ்க்கையிலும் துன்மார்க்க வல்லமைகள் பலன் கொள்ளாதபடிக்கு, துன்மார்க்க கிரியைகள் பலன் கொள்ளாதபடிக்கு, துன்மார்க்க செய்கைகள் பலன் கொள்ளாதபடிக்கு துன்மார்க்க கிரியைகளை அழிப்போமாக. துன்மார்க்க ஆவிகளை நம்மை விட்டு விலக்குவோமாக. துன்மார்க்கத்தின் ஆவிகளை நம்மை விட்டு நீக்கி போடுவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். துன்மார்க்கராயிராமல் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களாயிருந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கோ ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், கைகளின் பலனை அவனுக்கு கொடுக்கப்படுமா? நீங்கள் நானும் நீதியின் கிரியைகளை, நீதியின் விளைச்சல்களை, நீதியின் கிரியைகளை செய்கிற மனுஷராக இருந்தால் உங்களிலும் என்னிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதியின் கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படும், வெளியரங்கமாக்கப்படும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கேடு வராமல் காப்பேன், நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று கர்த்தர் சொல்லியிருந்தாலும், இங்கே நான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவத்தினாலே அதிக கேடு வரும் என்று. இரண்டாவது கேட்டோம், துன்மார்க்கனுக்கு கேடு வரும் என்று கேட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். மூன்றாவது ஒரு குறிப்பிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐசையா chapter 1 verse 4. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கேடு உண்டாக காரணம், மூன்றாவது ஒரு காரணத்தை படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். மூன்றாவது என்ன காரணம்? கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடு உண்டாக்குகிற புத்திரர். ஏன் கேடு வருகிறது? கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போற, கர்த்தரை கோபப்படுத்துகிற சுபாவம், கர்த்தரை துக்கப்படுத்துகிற சுபாவம். தேவன் எரிச்சல் உள்ள தேவன், எரிச்சல் உண்டாக்குகிற சுபாவம். இவைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு தேவ கேட்டை உண்டாக்கும், அதிக கேடான காரியத்தை நமக்கு கொண்டு வரும். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கேடான காரியங்கள் வராதபடிக்கு, கேடான வல்லமைகள் தொடாதபடிக்கு, கேடான வல்லமைகள் ஆளுகை செய்யாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கு கேடான வல்லமையில் தொடாதபடிக்கு நாம் இடம் விடாமல் இருப்போம், பாவம் செய்யாமல் இருப்போம், துன்மார்க்கத்திற்கு தூரமாவோம். மூன்றாவது, கர்த்தரை கோபப்படுத்த வேண்டாம், இஸ்ரவேலின் பரிசுத்தரை விட்டு விலக வேண்டாம். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் பெயர் புழுதியில் எழுதப்படுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது! நம்முடைய பெயர், நம்முடைய நாமங்கள்
ஜீவ புஸ்தகத்தில் இருக்கட்டும். நம்முடைய பெயர் புழுதியில் அல்ல. நீங்கள் நான் கர்த்தரை விட்டு விலகி தூரம் போகாதபடி, கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில், கர்த்தரோடு கூட உறவில், கர்த்தரோடு கூட இருக்கிற பந்தத்திலே நாம் கட்டப்படுவோமாக. அப்படி நாம் செய்வோமானால், கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்போமானால், ரூத்தை போல மரணமே இல்லாமல் உண்மையை என்னை பிரிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திர நிந்தைகள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், கர்த்தரை விட்டு விலகாத, கர்த்தரை விட்டு தூரம் போகாத, கர்த்தரை விட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஜீவியத்தை கற்றுக்கொள்வோம். ஏசாயா 50:10 படிக்கிறது போல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனோ அவன் தனக்கு வெளிச்சம் இல்லாத இருட்டிலே நடக்கும் போது அவன் கர்த்தரையே நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தர் நம்மை மறந்து போனது போல ஒரு இருளான பாதையில நடந்தால், கர்த்தர் கைவிட்டது போல நமக்கு தோன்றினாலும், நாம் கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்வோம். இறுக பிடித்துக் கொள்வோமானா கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் சோர்ந்து போக மாட்டோம். நமக்கு கேடு வராது. கர்த்தரை விட்டு என்ன சூழ்நிலை ஆனாலும் விலகி போகாமல் ஜீவிக்க, கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது சொன்னோம், இனி அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. பாவம் கேடான அனுபவத்தை கொண்டு வரும். துன்மார்க்கனுக்கு கேடு வரும். மூன்றாவது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி இஸ்ரவேலின் பரிசுத்தரை கோபப்படுத்துகிறவனுக்கு நம்முடைய கிரியைகளாலே கர்த்தரை கோபப்படுத்த வேண்டாம், சந்தோஷப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐந்தாவது ஒரு குறிப்பாக கர்த்தர் ஸ்தோத்திரம், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் 30ஆம் வசனத்திலே, லூக்கா 7:30 4ஆவதாக ஒரு காரியத்தை குறித்து அங்கு படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பரிசேயரும் வேதபாரகருமோ வென்றால் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் என்று படிக்கிறோம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ வென்றால் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போட்டார்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது நமக்கு தேவனுடைய கேடு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் என்று சொல்வது ஊழியக்காரருடைய ஆலோசனை அல்ல, சபையின் ஆலோசனை அல்ல, அது கர்த்தருடைய ஆலோசனை. நீங்கள் நான் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது, நீங்கள் நான் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நடக்கும் போது, கர்த்தருடைய ஆலோசனையிலே ஜீவிக்கும் போது கேடு வராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு நல்ல கர்த்தர், அருமையான தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஞான ஸ்நானம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனாலே யோவான் ஸ்நானாலே ஞான ஸ்நானம் பெறாமல் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகள். என்ன புது உபதேசம்! மோசே எங்களுக்கு இப்படி ஒரு சத்தியம் சொல்லலையே. அவன் சாலிம் நாட்டிலும் சலிசா ஊரிலும் ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான். இது என்ன புது அனுபவம்! தண்ணியில மூழ்கிற அனுபவம் அவங்க இப்படி கேட்டதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இயேசு மாதிரி வைத்து போயிருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது யோவான் ஸ்நானகன் கையிலே ஸ்நானம் பெறும்படியா இயேசு வந்தபோது யோவான் ஸ்நானகன் கேட்டான், நான் உம்மால ஸ்நானம் பெற வேண்டியிருக்க, நீ 2 இடத்துல வரலாமா? இயேசு சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்படியானால் ஞான ஸ்நானம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற இடம். ஞான ஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் த லார்ட். இன்னும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது ஞானஸ்நானம் மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. The covenant with God. கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனோடு செய்கிற உடன்படிக்கை, தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. இன்னும் கேட்டான அனுபவத்துக்குள்ளே, நன்மை காணாத அனுபவத்துக்குள்ளே நடந்திருப்பீர்களால் மெய்யான ஞான ஸ்நானத்திற்கு இடம் கொடுப்போம். மெய்யான ஸ்நானத்திற்கு நாம் இடம் கொடுப்போமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாவங்கள் அறிக்கையிட்டு பாவங்கள் போக கழுவப்பட்டு ஞான ஸ்நானம் பெறுவோமாக. பாவ மனுஷனை
கர்த்தர் ஸ்தோத்திர ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணுவோமாக. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் கிறிஸ்துடனே கூட நாம் எழுந்திருக்கிறவர்களாய் மாறுவோமாக. ஞான ஸ்நானம், கர்த்தர் ஸ்தோத்திரம், பாவங்களை அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்றதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பாவங்கள் போக கழுவப்பட வேண்டும். பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்களுக்கும் பிரமாணம் உண்டு, எடுக்கிறவர்களுக்கும் பிரமாணம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் என்று சொல்வது ஒரு அடக்க ஆராதனை. மரித்தவனை கர்த்தர் ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணுவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் மரிக்காதவனை அடக்கம் பண்ணக்கூடாது. அப்படியானா கர்த்தர் ஸ்தோத்திரம் பாவத்துக்கு மரித்தவனை தான் ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணணும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம் மரிக்காதவனை அடக்கம் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் பாவங்களை அறிக்கை செய்து சிலுவையில் அறையப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து நாம் மரித்த நிலவரத்துக்குள்ள வருவோம். பாவத்திற்கும் செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் மாறுவோம். இது தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். அப்பொழுது தேவ கேட்டிற்கு நம்மேல் வருகிற எல்லா கேடான அனுபவத்திற்கு நீங்களாக்கப்படுவோம். அதோடு மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஜெரமியா சாப்டர் 7 verse 6, அங்கே கேடு வருவதற்கான இன்னொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமல் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த தேசத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாக. உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அந்நிய தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று 16ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். வேதனைகள் நிறைந்த ஒரு ஜீவியம் யாருக்கு என்றால் அந்நிய தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு. உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வேதனை இல்லாத ஒரு ஜீவியம் செய்யும்படிக்கு 16ஆம் சங்கீதம் 4வது வசனம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கேடு வராதபடிக்கு சிறுவேலே யூதாவே அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்நிய வல்லமைகளுக்கு, அந்நிய கிரியைகளுக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம் புறஜாதிகளின் வழிபாடுகளுக்கு நாம் விலகி ஜீவிப்போம். ஒரு 5 காரியத்தை, கேடு வருவதற்கான முகாந்திரங்களை குறித்து ஒரு 5 காரியத்தை இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். 1, பாவம். 2வது, துன்மார்க்கம். 3வது, கர்த்தரை விட்டு விலகி பரிசுத்தரை கோபப்படுத்துவது. 4வது, தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் போவது. 5வது, கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்நிய தெய்வத்தை பின்பற்றுவது. இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களை விட்டு என்னை விட்டு நீக்கி கர்த்தர் ஸ்தோத்திரம் பரிசுத்தரின் அன்பிலே பரிசுத்தரிலே கட்டப்படுவோமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லா பொல்லாப்புக்கு கர்த்தர் விலக்கி உங்களை என்னையும் காப்பாராக, வேலி அடைப்பாராக. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கேடு வராத ஜீவியம் செய்யும்படி பாவத்திற்கு விலகுவோம். கேடு வராத ஜீவியம் செய்யும்படிக்கு துன்மார்க்கத்திற்கு விலகுவோம். கேடு வராத ஜீவியம் செய்யும்படி பரிசுத்தரை விட்டு விலகாமல் ஜீவிப்போம். கேடு வராமல் ஜீவிக்கும்படிக்கு தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம். கேடு வராமல் ஜீவிக்கும்படிக்கு அந்நிய தெய்வத்தை விட்டு நம்மை விட்டு விலக்கிக் கொள்வோம். அந்நிய தெய்வத்தை விட்டு நம்மை விலக்கிக் கொள்வோம். அஸ்திரத்தை விட்டு விலக்கிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியம் செய்வோம். கேடு வராமல் நம்மை காப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 19ஆம் தேதி எங்களுக்கு ஒரு ஆராதனை தந்து இந்த ஆண்டவரே கேடு வராதபடிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நாங்கள் துன்மார்க்கத்தை விட்டு விலகி கர்த்தரை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவர் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அந்நிய தெய்வத்திற்கு கையெடுக்காமல்
அந்நிய தெய்வத்தின் நாமங்களை நாவில உச்சரிக்காமல் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற கிருபை எங்களுக்குள்ளே ஊற்றும். எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இரக்கம் எங்களை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீதிமானுக்கோ ஒரு கேடும் வராது. இந்த வார்த்தைகளுக்குள்ள நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.